ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் 2024 டெய்லி 50 கொஸ்டின் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். அதாவது நீ விளையாடவில்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். இனிமேட்டு நடக்க போகிறது நான் சொன்னேன்னா அது எதில் வரும்? உருவது குரல் விடையில வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க? கால் வலிக்கும். கால் வலிக்குன்றது என்னது? இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. ஸோ என்ன பயன்படுத்துவோம்? உருவது குரல் விடையை பயன்படுத்துவோம். இனமொழி விடை அப்படின்னா உனக்கு ஆட தெரியுமான்னு கேட்டால் எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா அது இனமொழி விடையில வரும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்செயலை செய்கிறது மங்கையா மணிமேகலையா, இல்லை இன்னொன்று என்ன சொல்லலாம், அங்கே கிடக்கிறது கயிறா பாம்பா. ஓகேவா? தன்னோட ஐயத்தை போக்கிக் கொள்றதுக்காக கேட்கப்படும் வினா தான் என்ன அப்படின்னா ஐய வினா. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. ஆப்ஷன் பார்க்கலாம், ஏன் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு சொன்னோம்னா என்னது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினால வரும். ஸோ கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டால் ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் எதில் வரும் அப்படின்னா ஏவல் வினால வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குழல் வினான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்தது உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? குழல் வினால வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏவல் வினான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி மாறு கேட்கும் பொருட்டு தான் எது வரும் அப்படின்னா குழல் வினா. அதுதான் உங்ககிட்ட பாரதிதாசன் புத்தகம் இருக்கா, இருந்தால் நான் வாங்கிக்கிறேன், அதுதான் மீனிங்கு. ஸோ குழல் வினால வரும். அடுத்தது பாருங்க, கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா, இதுவுமே எதில் வரும் அப்படின்னா குழல் வினால தான் வரும். ஏன்னா உங்ககிட்ட அந்த சிறுகதைகள் இருந்தால் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்டோம் அப்படின்னா அது குழல் வினால வரும். ஸோ இதுவுமே குழல் வினால வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குழல் வினான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஐய வினா தான் கரெக்டு. கலைச்சொல் தான் இந்தியன் பீனல் கோட். என்னன்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சட்ட வரையறை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லா டெஃபினேஷனை சட்ட வரையறைன்னு சொல்லுவோம். லா டெஃபினேஷன். தண்டனை சட்ட தொகுப்பு. தண்டனை சட்ட தொகுப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீனல் கோடை நம்ம தண்டனை சட்ட தொகுப்புன்னு சொல்லுவோம். பீனல் கோட். இந்திய சட்ட தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோட். அலுவல் சார்ந்த சொற்கள் சமன் அப்படின்னா அதுக்கு தமிழில் அழைப்பானைன்னு சொல்லுவோம். விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுறது. என்கொயரி பண்ணுறது விசாரணைன்னு சொல்லுவோம். இல்லை இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன். அடுத்தது பாருங்க, ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறது. உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசூரன்ஸ் கொடுக்குறது. ஓகே, இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுக்கறது உறுதி சொல்லுவோம். கலைச்சொல் அறிய சொல்லியிருக்காங்க. கிளீனர். கிளீனர்னு நம்ம போட்டுருவோம். துப்புரவாளரை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளீனர் அப்படின்வோம். வங்கி அலுவலரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழில்? இங்கிலீஷில் பேங்க் ஆஃபீஸர். கணக்கரை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டை நம்ம கணக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அஞ்சல் அலுவலர். அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா போஸ்டல் ஆஃபீஸர். போஸ்டல் ஆஃபீஸரை அஞ்சல் அலுவலர்னு சொல்லுவோம். அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இப்போ ஒரு பழம் சாப்பிட்றோம்னா அதுவே நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும். அதுவே அந்த பழம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவே ஒரு சுவையான பாலில் விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு. அதுவே நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்துட்ருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சிறந்ததாக நமக்கு அமைஞ்சுது அப்படின்னா இந்த ஓமை நம்ம பயன்படுத்துவோம். எதிர்பாராத நல்வாய்ப்பு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தான் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். தேவையில்லாத நிலத்துக்கு ஒரு நீரை கொண்டு போய் இறைச்சோம்னா அது என்னது? பயனில்லாத செயல். ஸோ அதை குறிக்க நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பயனற்ற செயல் பயன்படுத்துவோம். பள்ளி புத்தகங்கள் வருவித்தார். வித்தார், வருவித்தார் அப்படின்னாலே இது என்னது? பிறவினை தொடரில் வந்துடும். எழுவாய் அதுவே வேலையை செய்யாமல் இன்னொருத்தவங்க செய்ய வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் வரும்? பிறவினை. இதில் பள்ளிக்குன்றது என்னது? எழுவாய். என்ன பண்ணுறாங்க? இன்னொருத்தவங்களை வச்சு வேலையை செய்ய வைக்கிறாங்க, ஒரு செயலை செய்து முடிக்கிறாங்க. ஸோ புத்தகங்கள் வருவித்தார். அப்போ இது எதில் வரும்? பிறவினையில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பிறவினைகள் எப்படி வரும் அப்படின்னா வி, பி விகுதிகள், அதுக்கப்புறம் வை, பண்ணு, செய், இந்த துணைவினைகளோட சேர்ந்து வரும்னு சொல்லி நம்ம 10th ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். அடுத்தது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. ஓகே, செயற்பாட்டு வினையில நம்ம என்ன படிச்சிருப்போம்? எழுவாயில நம்ம என்ன ஆள்னு வந்திருக்கோம். இன்னொன்று நமக்கு அந்த விகுதி எப்படி முடியும் அப்படின்னா படுபட்டது பெருப்பட்டதுல முடியும். ஸோ முடிஞ்சிருக்கும். ஸோ இது எது வரும்? செயற்பாட்டு வினையில வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம் படுபட்டது, இன்னொன்று ஆளில் வந்திருக்கு. ஸோ இது என்னது? செயற்பாட்டு வினை, ரைட்டு. அடுத்தது அப்துல் நேற்று வந்தான்.
ஓகேவா? இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு தன்வினை. எழுவாய் வந்து அதுவே அதோட வேலையை செஞ்சதுன்னா என்னது தன்வினையில் வந்து வரும். அப்போ அப்துல்ன்றது எழுவாய், அவன் என்ன பண்ணுறான், அவனே வந்துட்டான். ஸோ என்னது தன்வினையில் வந்து வரும். கவிதா உரை படித்தாள், கவிதா வந்து உரை படித்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு, செய்வினைக்கு நமக்கு என்ன வரும், ஐ வந்து வேற்றுமை உறுப்பு வந்து வரும். ஸோ ஐ வந்தால் நம்ம என்ன வரும், செய்வினையில் வந்து வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான் வந்துச்சுன்னா அது எதில் வரும், பிறவினையில் வரும். எழுவாய் மற்றவங்களை கொண்டு ஒரு செயலை செய்ய வச்சுச்சுன்னா அப்போ என்னது அது தன்வினை. அப்துல் என்ன பண்ணுறான், நேற்று வருவித்தான். அப்துல் வந்து அவனை யாரோ வர சொல்லியிருக்காங்க, அதனால அவன் வந்து வந்திருக்கான். யானை புக்க புலம் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை புகுந்த நிலத்தில், இப்போ சாப்பிட்றதுக்காக அங்கே நெல் வந்து பயிரிட்டு வச்சுருக்கோம், அந்த நிலத்தில் யானை போய் மிதிச்சுது அப்படின்னா அது வந்து யாருக்குமே வந்து பயன்படாது. அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு அழிவை தான் வந்து குறிக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. வீணாக்கிறத குறிக்கிறதுக்கு இந்த ஓமையை வந்து பயன்படுத்துகிறாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சாலை சந்திப்புக்கு நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து கொஷின் வந்து கேட்போம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில மட்டும்தான் வரும். ஸோ சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. கேள்வி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே வந்து 5 கேள்விகள் கேட்பாங்க, பார்க்கலாமா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் தாமிரபரணி. என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் ரிப்பீட்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. தாமிரபரணி மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. இந்த 2 நகரங்கள் இரட்டை நகரங்களும் சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவு வந்து என்ன இருக்குது, கல்வி நிலையங்கள் இருக்குது, அதனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். கேள்வி, திருநெல்வேலி பகுதியை வளம் செய்ய செழிக்கும் ஆறுகள் என்னென்னா தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை, இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையங்கோட்டை தான் சொல்லுவோம். கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் அப்படின்னா பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் வந்து இருக்கின்றது. ஒருமை பன்மை பிழையை நீக்கல சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் அப்படின்றது என்னது, பன்மை. பன்மை வந்தால் அங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணணும், தம்மாள் அப்படின்ற அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். குழந்தைகள் தம்மாள் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. ஸோ பன்மை வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், தம்மாள்ன்றது இந்த பன்மை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒருமை சொற்களுக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமைக்கு என்ன பயன்படுத்துவாங்க அப்போ, ஓகேவா? பன்மைக்கு என்ன பயன்படுத்துவாங்க, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு. தான், தனது, தான், அதுக்கப்புறம் தனது, அதுக்கப்புறம் தன்னால், இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஒருமைக்கு வந்து பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க, ஒருமைக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அங்கே என்ன கேட்டுக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒருமையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒருமை பன்மை பிள்ளை படிக்கும் போதே உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சாலும் என்னென்னா இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். தாம், தமது, தம்மால், இதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பன்மைக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பல நபர்களை வந்து குறிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு அங்கே இருக்க நபரை வந்து குறிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். வேலோடு நின்றான் இடு வென்றது போடும் கோலோடு நின்றான் இரவு. இப்போ ஓமையணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஓமையணின்னு சொல்லி கண்டுபிடிப்போம், அதில் வந்து போலன்ற ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து ஓமையணி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது என்னது, குரட்பால் என்ன அணி வந்திருக்கு, போல வந்திருக்கு. ஸோ இதை நம்ம சொல்லுவோம் ஓமையணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர் தான் கேட்குறாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பன்மை. பன்மையில் வந்தால் அந்த வினைமுற்று நமக்கு எப்படி முடியணும், பன்மையில் முடியணும். இருந்ததுன்றது எப்படி முடிஞ்சிருக்கு, ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே என்ன வந்தால் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஏன்னா இருந்ததுன்னு வந்தது ஒருமை வந்து வரும். இருந்தனர் வந்தால் இது வந்து பன்மை. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது வந்து கரெக்டு. ஸோ அப்போ பிழையுள்ள தொடர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு பிழையுள்ள தொடர். சொல் பொருள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈன்று அப்படின்னா தந்தது. ஈன்று நமக்கு வசம் என்ன பண்ணுது, கன்று ஈன்று தந்ததுன்னு படிப்போம் இல்லையா. கொம்பு அப்படின்னா கிளை, கழுத்திட அப்படின்னா மகிழ்ந்திட, அதிமதுரம் மிகுந்த சுவை. இதெல்லாம் சொல் பொருள் தரதான் நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம் செயலில் படிக்கிறது. அடுத்தது சொல் பொருள் தான். முகில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம், சேகரம் கூட்டம் சொல்லுவோம். வாக்கு சரியாக இருக்கணும். விண்ணம் அப்படின்னா சேதம். முகில் அப்படின்னா மேகம், சேகரம்னா கூட்டம், வாக்கு சரியாக இருக்கணும், விண்ணம்னா சேதம். ஆன்சர் ஆப்ஷன் டி 2413. வெறுப்பை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம படித்தது தான், வெறுப்பு வந்து மலைன்னு சொல்லுவோம். அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஃபஸ்ட்டு பெயரெச்சம்னா என்னன்னு தெரியணும். பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம் சொல்லுவோம். பெயரெச்சம் எதில் வரும், ஆளை வந்து வரும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த பையன். வந்த பையனை நம்ம என்ன சொல்லலாம்,
பெயரெச்சம் வந்த பையன். ஓகேவா, இதில் என்ன வந்திருக்கு, ஆண் வந்திருக்கு. ஸோ இது வந்து பெயரெச்சம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் என்னது, பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம். இதில் வந்த பையன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதில் என்ன வந்திருக்கு, ஆசோன் வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுவோம், பெயரெச்சம் சொல்லுவோம். அடுத்தது பெயரெச்சத்தில் இன்னொன்று என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் வந்து நடக்கலை அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம், எதிர்மறை பெயரெச்சம் வந்து பயன்படுத்துவோம். எதிர்மறை பெயரெச்சம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்லலாம், வராத பையன். ஓகேவா, ஒரு செயல் வந்து நடக்கலை, அவன் வரலனால அந்த செயல் வந்து நடக்கலை, வராத பையன். ஓகேவா, இது என்னது எதிர்மறை பெயரெச்சத்தில் வரும். இங்கே என்ன கேட்குறாங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா, எதிர்மறை பெயரெச்சம் இருக்கு இல்லையா, இந்த எதிர்மறை பெயரெச்சத்தில் இறுதி எழுத்து. ஓகேவா, இந்த எதிர்மறை பெயரெச்சத்தில் கடைசி எழுத்து வந்து கெட்டு போயிட்டு வந்து வரதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ இந்த வாரா, ஓகேவா, வாரா இந்த நெடிலா வந்து வரும். வாரான்றது என்னவா வரும் அப்படின்னா நெடிலா வந்து வரும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா, இந்த ரான்றது என்னது நெடில். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெடிலா வந்துச்சு அப்படின்னா உச்சரிக்கும் போது நெடிலா வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது ஷார்ட்கட்டு. அடுத்தது ஓர் நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம அது வந்துச்சுன்னா நம்ம அங்கே என்ன பயன்படுத்துவோம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, உயிர்மெய் எழுத்து வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், ஒரு வந்து பயன்படுத்துவோம். அதே உயிரெழுத்தில் வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன பயன்படுத்துவோம், ஓர் பயன்படுத்துவோம். இந்த ரூல்ஸ் நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். இங்கே என்ன வந்திருக்கு, ஈன்றது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துவோம், ஓர் தான் வந்து பயன்படுத்துவோம். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அது என்ன தொடரில் வரும், கட்டளை தொடர். ஏன்னா கட்டளையாக சொல்கிறாங்க, பூக்களை பிக்காது அப்படின்னு சொல்லி கட்டளையாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடர் தான். சேரர்களோட தலைநகரமாக என்ன இருந்தது அப்படின்னா வஞ்சி தான் வந்து விளங்குது. மற்றதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சென்டென்ஸ் வந்து வராது. சொற்களோட கூட்டு பெயர்கள் நெல், வயல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது 80வது கேள்வி பாருங்க, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பணம் அப்படின்னா குறும்பை, மா அப்படின்னா வடு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 3214 ஆப்ஷன் பி. சொல்லுக்கேற்ப கூட்ட பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னு என்ன வரும், புற்களை நம்ம சொல்லுவோம். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய பாடல் அப்படின்னா பொதிகை மலைக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதன்மை கொடுத்து பாடியிருப்பாரு. குழந்தையின் தலை அசையும் பருவத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவத்தை நம்ம சொல்லுவோம். குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன, செங்கீரை பருவத்தை வந்து சொல்லுவோம். இப்போ பிள்ளைத்தமிழில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இறைவனையோ இல்லைன்னா அரசனையோ இல்லைன்னா ஒரு பெரியோரையோ ஒரு குழந்தையா பாவிச்சு 10 பருவங்கள் அமைச்சு பிரித்து பாடுறது தான் என்ன அப்படின்னா பிழைத்தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 10 பருவங்கள் இருக்கும். அதில் சப்பானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வரும், 9 மாதத்தில் வந்து சொல்லுவாங்க. சப்பானின்றது என்ன அப்படின்னா குழந்தை வந்து ரெண்டு கைகளையும் தட்டி மகிழ்கின்ற பருவத்தை நம்ம என்ன சொல்லுவோம், சப்பானி பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வருகை பருவம் அப்படின்னா 13 மாதத்துல சொல்கிறதா என்னன்னா வருகை பருவம். என்னன்னா குழந்தை வந்து நடக்கிறத நம்ம வருகை பருவத்தில் சொல்லுவோம். அடுத்தது அம்புலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து சோறு ஊட்டுறதுக்கு நிலாவை பார்த்து சோறு ஊட்டுறது நம்ம அம்புலி பருவம் சொல்லுவோம். எத்தனை மாதத்துல அப்படின்னா 15 மாதத்துல. அதே செங்கீரை பருவம் அப்படின்னா எந்த பருவத்தை குறிக்கும்னா 2வது பருவத்தை குறிக்கும். ஸோ 10 பருவங்கள் அமைச்சு வந்து பாடுவாங்க. அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தை தலையசைத்து பருவம் என்னன்னு கேட்குறாங்க, செங்கீரை பருவம். அடுத்தது வற்றல் தின்றான் அப்படின்னா எதில் வரும், தொழிலாகு பெயர். ஓகே, இப்போ ஆகு பெயர் எத்தனைன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொழிலாகு பெயர் வற்றல் தின்றான் அப்படின்னு சொல்லி அவங்க தொழிலை வந்து குறிக்குது. ஸோ தொழிலாகு பெயரில் வந்து வரும். அதுவே பொருளாகு பெயர் அப்படின்னா ஒரு முதற் பொருள் பெயர் அதன் சினைக்கு ஆகி வருவதை நம்ம என்ன சொல்லுவோம், பொருளாகு பெயர்னும். அப்போ மல்லிகை சூடினால்ன்றது எதில் வரும்னா பொருளாகு பெயரில் வந்து வரும். அடுத்தது பண்பாகு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குணம் இல்லை அப்படின்னா நிறம் இல்லை அப்படின்னா அந்த பண்பையுடைய பொருளுக்கு வந்து ஆகி வர்றது நம்ம பண்பாகு பெயர். இப்போ நிறத்தை வச்சு நம்ம சொல்லணும்னா மஞ்சள் பூசினால். ஓகேவா, மஞ்சள் பூசினால், இதில் மஞ்சள்ன்றது நிறம். ஸோ அந்த பண்பு வந்து குறிக்கிறதுனால இது பண்பாகு பெயர். காரியாகு பெயர் அப்படின்னா ஒரு காரியத்தின் பெயர் அதன் காரணமான கருவிக்கு வந்து ஆகி வருவது நம்ம காரியாகு பெயர் அப்படின்னுவோம். என்ன சொல்லலாம், பைங்கூழ் வளர்ந்தது. எக்ஸாம்பிள் பைங்கூழ் வளர்ந்தது. நீங்கள் எனக்கு ஆகு பெயர் எத்தனை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியான கலைச்சொல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, பார்க்கலாமா. பாரம்பரியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஹெரிட்டேஜ். அதே கலப்படம் நம்ம என்ன படிச்சப்போ ஈஸியாக நம்ம அடிக்கடி ரெகுலராக வீடியோவில் வந்து படிக்கிறதா. கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷனை நம்ம கலப்படம் சொல்லியிருப்போம். கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், கடற்பயணமும். அடுத்தது பண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமடிட்டி. பண்டம்னா என்ன சொல்லுவோம், காமடிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம், பண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சரியான கலைச்சொல் தான் அக்ரோனமி அப்படின்னா உளவியல். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கறது தான். வேளாண்மைன்னா என்ன படிச்சிருப்போம்,
அக்ரிகல்ச்சரை நம்ம வேளாண்மை படிச்சிருப்போம். அடுத்தது நீர்ப்பாசனம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷனை நம்ம நீர்ப்பாசனம் அப்படின்னுவோம். அடுத்தது நாட்டு புறவியல் அப்படின்னா ஃப்ளோக் ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சதா ஃப்ளோக் ஃபோர் படிச்சதா நாட்டு புறவியல். கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று தமிழ் சொற்கள் உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் மயங்கொலிகள். மயங்கொலிகள் மொத்தம் எத்தனைன்னா 8. என்னென்ன வரும்? நா, 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 லா, 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 ரா, லா. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இதுதான் மயங்கொலிகள். இதுதான் மயங்கொலிகள்னு சொல்லுவோம். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிடையாது. காரணம் வந்து தப்பு. அடுத்தது பாருங்க, லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. ரைட்டு. அப்போ கூற்று காரணம் 2 மட்டும் சரி, கூற்று 1 தப்பு. ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. கூற்று சரி, காரணம் 1 தப்பு, 2 சரி. ஆப்ஷன் சி தான் வந்து நம்ம கரெக்ட். அடுத்தது பாருங்க, கூற்று 1 போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியதான். ரைட்டு தான். போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு எத்தனை போலி? 3 வகைப்படும். முவகை போலிகள் மட்டுமின்றி இன்னொரு வகை போலியும் இருக்கு. அந்த போலி பேர் என்ன அப்படின்னா முற்றுப்போலி. முற்றுப்போலின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதுவுமே ரைட்டா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. கூற்று காரணம் சிதம்பரனாரின் பிரச்சாங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பென முயற்சியிலும். ரைட்டு. சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கே கருத்து. ஓகேவா? வாழ்நாள் விருது வந்து வழங்கியிருக்க மாட்டாங்க, இது தப்பு. வாழ்நாள் தண்டனை தான் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே விருதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ காரணம் தப்பு, கூற்று சரி. குறில் நெடில் தான். இந்த மனம் அப்படின்னா உள்ளத்தை குறிக்கும், நமக்கே தெரியும். இந்த மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமைக்கேடை வந்து சொல்றது. அடுத்தது குறில் நெடில் தான். வலி இப்போதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் காற்று. இந்த வாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிற உள்ள ஒரு பெரிய பாத்திரம், வீட்டில் யூஸ் பண்ணுற வாளி வந்து சொல்றது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தான். இந்த மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறத்தல், இந்த மாதிரி அப்படின்னா மழை, இது நமக்கு தெரியும். சரியான இணைப்பு சொல்ல பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு மழைக்கு அடிப்படை. ஏனெனில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். விளக்கு இரு பொருள் தருக. உண்டாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்ல மாட்டோம். விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மற்றவங்களுக்கு வந்து விவரிக்கிறது, இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒளி தரும் சாதனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. மழலை பேசும் என்ன சொல்லுவோம்? மொழி தான் வந்து அழகு. குழந்தைங்க பேசுகிற பேச்சு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் நூல்கள் இருக்குது. முதல் தளம், 7ஆம் தளம், 5ஆம் தளம்னா வந்துடுறது. 2ஆம் தளத்தில் என்ன இருக்குது? தமிழ் நூல்கள் வந்து வச்சுருப்பாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் முழுகி கிடக்கின்றன தான் நம்ம வந்து சொல்லுவோம். சரியான இணைப்பு சொல் தான். இளையான்குடி மாரநாயனின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அறுத்து வந்து விருந்து படைத்தார். எனவே வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா 2 வாக்கியங்கள் வந்து இப்படி இருக்கும்போது, அதான் ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா இளையான்குடி மாரநாயனின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. ஸோ இது ஒரு வாக்கியம். அடுத்தது காரணத்தை வந்து சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை பாருங்க, எனவே சாரி அதனால் வராது. எனவே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்று விதைத்த நிலை அறுத்து வந்து விருந்து படைத்தார். ஒன்று காரணத்தை சொல்றாங்க, இன்னொன்று வந்து காரியத்தோட செய்கிறாரு. அதனால அங்கே நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எனவே வந்து பயன்படுத்துவோம். சரியான இணைப்பு சொல் தான். அடுத்து பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லைனா துன்பப்பட நேரிடும். இந்த இளையன்றால் எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு சொற்களில் வந்து நடக்கலை, ஒரு செயல் வந்து நடக்கலை அப்படின்னா அதோட விளைவை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இளையன்றால் பயன்படுத்தும். இப்போ இனிய சொற்களை பேசணும், பேசலைன்னா என்ன நடக்கும்? கஷ்டம் வந்து வரும். அதை தான் இங்கே இளையன்றால் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சரியான இணைப்பு சொல். அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். ஆனால் எதுக்கு பயன்படுத்தும்? 2 முரண்பட்ட கருத்துக்களை இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தும்? ஆனால் வந்து பயன்படுத்தும். பாருங்க, அறிஞர் அடக்கமாக இருப்பார், இது ஒரு கருத்து. மூடர் ஆரவாரம் செய்வார் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார்? ஆரவாரம் செய்வார். அதனால 2 முரண்பட்ட கருத்துக்களை இணைக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன பயன்படுத்துவோம்? ஆனால் வந்து பயன்படுத்துவோம். அதனால் வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா செயலோட முடிவை குறிக்கிறதுக்கு நம்ம அதனால் வந்து பயன்படுத்தும். இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.